கொழும்பில் நேற்றிரவு இடம்பெற்ற ஒரு விபத்து சம்பவம் ஒன்றில் 6 பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். ஏனைய 6 பேர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றுக் கொண்டு வருகின்றார்கள். இந்த சம்பவத்தில் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், கொழும்பில் மீகொட என்று சொல்லி இடம் இருக்குத்தானே, அந்த மீகொட சந்தியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வெசாக்குக்காக அமைக்கப்படுகின்ற தான சாலைகள் இருக்குத்தானே, ஒரு தான சாலையில் ஏராளமான மக்கள் கியூவில் நின்றிருக்கணும், சாப்பாடு வாங்குறதுக்காக கியூவில் நின்றிருக்கணும். அப்படி நின்று ஒன்று கேட்கல திடீரென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கூட்டத்தை இடிச்சு தள்ளி கொண்டு ஒரு கேப் ரக வாகனம் ஒன்று வந்திருக்குது. ஆட்கள் மேலே மோதினதில் அதில் 12 பேர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுறார்கள். அந்த 12 பேரில் 6 பேர் உயிரிழந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. 3 ஆண்கள் 3 பெண்கள் உட்பட 6 பேர் அதிலே உயிரிழந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த சாரதி கேப் வாகனத்தினுடைய சாரதி போலீசாரினால் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் இறுதியாக கிடைக்கப்பெற்ற தகவலில் சொல்லப்படுகிறது. என்ன நடந்தது, என்ன காரணத்துக்காக இந்த மோதல் இடம்பெற்றது, தவறுதலாக வேகமாக கண்ட்ரோல் இல்லாமல் போயிட்டு மோதினாரா அல்லது வேணுமென்றே அந்த மோதல் சம்பவம் இடம்பெற்றதா என்ன ஏதுன்னு சொல்லி தெரியல. இது இரவு நடைபெற்றதால இனி காலமாக தான் மேலதிக தகவல்கள் வெளியாகும். இதுவரைக்கும் கிடைக்கப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் மீகொட ஜங்ஷனில் மீகொட சந்தியில் இந்த சம்பவம் இடம்பெற்றிருப்பதாக சொல்லப்படுகிறது. எனவே இந்த சம்பவம் தொடர்பாக மேலதிக தகவல்கள் கிடைக்கின்ற போது அவற்றை அடுத்த காணொளியில் விரிவாக விளக்கமாக பார்க்கலாம். இப்போ இன்றைய நாளுக்காக தொகுத்து வைத்திருந்த ஏனைய செய்திகளை இனி பார்க்கலாம். கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கின்ற இராணுவ புலனாய்வு பிரிவினுடைய முன்னாள் பணிப்பாளர் சுரேஷ் சாலே அவர்களுக்கு சிறைச்சாலையில் பலவிதமான கொடுமைகள் இடம்பெற்று வருகின்றன என்று சொல்லி அவருடைய மனைவி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்களுக்கு ஒரு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்திருக்கின்றார். அந்த கடிதத்தில் பல அதிர்ச்சியான தகவல்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அதிலிருந்து ஒரு தொகுப்பை இந்த காணொளியில் பார்க்க இருக்கின்றோம். அதேவேளையில் இலங்கையில் பௌத்தம் அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது, எனவே அது உடனடியாக காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொல்லி ஒரு ஆள் 2 பேர் இல்லை, நிறைய பேர் சொல்லியிருக்கிறோம். எனவே அவற்றினுடைய ஒரு தொகுப்பையும் இந்த காணொளியில் பார்க்கலாம். கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் 3 கோடி ரூபாவுக்கும் அதிகமான பெறுமதியுடைய சிகரெட்டுகள் 27 சூட்கேஸுகளில் கொன்றப்பட்ட சிகரெட்டுகள் பிடிபட்டிருக்கின்றன. அது சம்பந்தமாக ஒரு வீடியோவும் இருக்கிறது. எனவே அதனையும் இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். மாகாண சபை தேர்தல்கள் நடக்கின்ற போது வடமாகாண சபை முதலமைச்சர் பதவிக்கு தான் போட்டி போடுவதற்கு தயாராக இருப்பதாக மீண்டும் அறிவித்திருக்கின்றார் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சுமந்திரன் அவர்கள். எனவே அது குறித்த ஒரு செய்தி தொகுப்பையும் இந்த காணொளியில் பார்க்கலாம். அத்துடன் கருத்தோவிய பகுதியில் 2 முக்கியமான கருத்தோவியங்கள், மஹிந்த ராஜபக்சவுடன் சம்பந்தப்பட்ட ஒரு கருத்தோவியம். எனவே எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொளியில் பார்க்கலாம். தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஜூன் மாதம் 1ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு திங்கட்கிழமை. வாருங்கள் காணொளிக்குள் போகலாம். கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் சட்டவிரோதமான முறையில் சிகரெட்டுகளை கொண்டு வந்த 18 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இந்த 18 பேரில் 16 பேர் சீன நாட்டவர்கள், ஏனைய 2 பேரும் வேறு நாட்டைச் சேர்ந்தவர்கள். சனிக்கிழமை விடிய இவர்கள் இலங்கைக்கு வந்திருக்கிறார்கள். கொஞ்சம் பேர் துபாயிலிருந்து வந்திருக்கிறார்கள். இன்னும் கொஞ்சம் பேர் கொலாலம்பூர், மலேசியாவினுடைய கொலாலம்பூர்லேருந்து வந்திருக்கிறார்கள். அதாவது ஒரே குரூப் தான், 2 வேறு இடங்கள்லேருந்து வந்திருக்கிறார்கள். இலங்கையில் ஒண்டா சந்திச்சுட்டு ஒண்டா சேர்ந்து சிகரெட் வியாபாரத்தில் ஈடுபடலாம் என்று நினைச்சு கொண்டு வந்திருக்கிறோம். இவ்வளோ பேருமே வர்த்தகர்களாம். இந்த 18 பேருமே வர்த்தகர்களாம். ஆனால் சட்டவிரோதமான முறையில் சிகரெட்டை கொண்டு வந்திருக்கிறார்கள். இலங்கைக்கு 27 சூட்கேஸில் கொண்டு வந்திருக்கிறோம். மொத்தமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் 1046 பண்டல் சிகரெட்டு, 1046 பண்டல். அதனுடைய மொத்த பெறுமதி பார்த்தீங்கன்னு சொன்னால் 3,13,80,000 ரூபாய் பெறுமதி என்று சொல்லப்படுகிறது. எனவே இந்த 18 பேரும் இப்பொழுது கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இதோட எத்தனையோ பேர் பிடிபடினம். ஆனால் பிடிபட்டாலும் பரவாயில்லை என்று சொல்லி திரும்ப கொண்டு பிடிபடினம். அதுதான் என்ன மர்மம் என்றே விளங்குதில்லை. வெளிக்கடை பகுதியில் இடம்பெற்ற ஒரு சம்பவம் மிக பெரும் அதிர்வலைகளை உருவாக்கி இருக்கிறது. அதாவது பிக்மி என்று தானே, அந்த பிக்மியினுடைய சாரதி கொள்ளையடிக்கப்பட்டிருக்கின்றார். என்ன நடந்திருக்குன்னு சொன்னால், கடந்த 29ஆம் தேதி, மே மாதம் 29ஆம் தேதி இரவு நேரத்தில் பிக்மிக்கு 3 பேர் புக் பண்ணியிருக்கிறோம். அப்போ அந்த சாரதி என்ன செய்யிருக்காருன்னு சொன்னால், அந்த 3 பேரை ஏற்றி கொண்டு போயிருக்கிறார். போகிற வழியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் திடீரென்று அந்த 3 பேருமே கொள்ளையடிக்கிறார்கள், ரவுடியல். அப்போ 3 பேரும் என்ன செய்யிருக்கிறோம், இந்த சாரதியை கழுத்தை பிடிச்சி
அமர்த்தி வெருட்டி இருக்கிற காசு எல்லாத்தையும் எடுத்து அவர்கிட்ட இருந்த எல்லா காசையும் வந்து கொள்ளையடிச்சு போட்டு இறங்கி தப்பி ஓடி இருக்கணும். அது வந்து இப்போ பிக்மி என்று சொன்னால் உங்களுக்கு டேஸ்கம் இருக்குன்னு தானே, அதில் வந்து பதியும் தானே, அந்த காட்சிகள் பதிஞ்சு பிறகு சமூக வலைத்தளத்தில் பகிரப்பட்டு பெரிய வைரலாக போயிட்டுது. எல்லாரும் ஷேர் பண்ணி அந்த காட்சிகள் எல்லாமே வந்து சமூக வலைத்தளத்தில் வைரலாகி எல்லாராலும் வந்து பகிர்ந்து கொள்ளப்பட்டது. அதுக்கு பிறகு அந்த காட்சிகளை அடிப்படையாக வச்சுக்கொண்டு போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு நேற்று அதில் ஒரு ஆளை கைது செய்தாச்சு. 3 பேரில் ஒரு ஆளை வந்து கைது செய்திருக்கின்றார்கள் போலீசார். இது சம்பந்தமாக விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெற்று வருவதாக சொல்லப்படுது. இப்போ கொஞ்ச காலமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய குற்றச்செயல்கள் வந்து சோஷியல் மீடியாவில் பகிர்ந்து கொள்ளப்படுற வீடியோகளெல்லாம் பிடிபடுது. அதாவது 3 பெண்கள் முதல்ல என்ன செஞ்சுச்சு சொன்னால் ஹெல்மெட் போடாமல் ஒரு மோட்டார் சைக்கிளில் வந்து ட்ரிபிள்ஸ் போயிருக்கணும். போய் அதை வீடியோ எடுத்து டிக்டாக்ல போட்டோன்னே அந்த வீடியோ வச்சுக்கொண்டு அந்த 3 பேரும் வந்து கைது செய்யப்பட்டார்கள். பிறகு அதே மாதிரி இன்னும் ஒரு 3 ஆண்கள், அதில் வந்து 2 பேர் இலங்கையில் பிரபலமான பாடகர்களாம். இந்த 3 பேரும் ஹெல்மெட் போடாமல் மோட்டார் சைக்கிளில் போயிட்டு வீடியோ எடுத்து டிக்டாக்ல போட்டு அவர்களும் வந்து கைது செய்யப்பட்டிருந்தார்கள். இந்த மாதிரி அண்மை காலமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் களவு செய் பிடிபடாது என்று சொல்லி வந்து சொல்கிறதானே பழமொழி உண்டு. ஆனால் இவர்கள் அப்படி இல்லை, களவு செய்வோம் பிடிபடுவோம் என்று சொல்லி அதுக்கு வீடியோ ஆதாரங்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சு போட்டு இப்போ தொடர்ச்சியாக பிடிபட்டு கொண்டிருக்கின்றார்கள். கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கின்ற இராணுவ புலனாய்வு பிரிவினுடைய முன்னாள் பணிப்பாளர் மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலே அவர்கள் மிகவும் கீழ்த்தரமான முறையிலும் மோசமான முறையிலும் சிறைச்சாலையில் நடத்தப்படுவதாக அவருடைய மனைவி குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருக்கின்றார். அவருடைய மனைவி வந்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்களுக்கு ஒரு கடிதம் ஒன்றை எழுதியிருக்கின்றார். அந்த கடிதம் வந்து இப்பொழுது ஊடகங்களில் வெளியே கசிந்திருக்கிறது. அந்த கடிதம் வந்து 18ஆம் தேதி அனுப்பப்பட்டிருக்கிறது. மே மாதம் 18ஆம் தேதி அனுப்பப்பட்டிருக்கிறது. ஆனால் இப்போ தான் வெளியில் வந்திருக்கு தகவல். அதில் வந்து கணக்க விஷயங்கள் சொல்லியிருக்கிறார். என்னென்னு சொன்னால் அவருக்கு வந்து சுரேஷ் சாலைக்கு வந்து சிறைச்சாலையில் வந்து பல கொடுமைகள் நடக்குது. அவர் அடைத்து வைக்கப்பட்டிருக்கிற அந்த சிறை கூடு இருக்கு தான், இந்த செல், அதே பார்த்தீங்கன்னு சொன்னால் 6க்கு 4 அடி 6க்கு 4 அடி அவ்வளோதானம் அதன் அளவு கோடி கூடு மாதிரி இருக்கும் போல இருக்கு. எனவே அதுக்குள்ளே எப்படி தான் இருக்கிறதோ தெரியாது, அதுக்குள்ளே தான் அவர் அடைத்து வைக்கப்பட்டிருக்கார் என்று சொல்லியும் அதுக்குள்ளே வந்து ஒரு எலிகள் வந்து குறுக்காலை மறுக்காலை முறையை ஓடினபடி அதனால் அவருக்கு இரவில் வந்து தூக்கம் இல்லை என்று சொல்லி அதே சிறைச்சாலையில் இருக்கிற ஏனைய கைதிகளுக்கு வந்து இப்போ கொஞ்ச காலமாக எலிகள் கடித்து அந்த எலிகள் கடித்ததுக்கான தடுப்பூசி எல்லாம் வந்து போடப்பட்டதாம். அதனால் வந்து தன்னுடைய கணவருக்கும் எலி கடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி தன்னுடைய கடிதத்தில் வந்து குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் எப்போவுமே வந்து அதுக்குள்ள அடைச்சி வைக்கப்பட்டிருக்கார், நெச்சபடி வெளியில் வர்றதுக்கு அவருக்கு சுதந்திரம் இல்லை என்று சொல்லி சில நாட்களில் வந்து இரவு நேரத்தில் அவர் வெளியே அழைக்கப்பட்டு அவருடைய உடுப்புகள் எல்லாம் கலட்டப்பட்டு கைவிலங்கு போடப்பட்டு அவர் சித்திரவதைக்கு உட்படுத்தப்படுகிறார் என்று சொல்லி அந்த கடிதத்தில் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரியும் கிட்டல வந்து அவர் ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்பட்டிருந்தவர் ஒரு சிகிச்சைக்காக ஹாஸ்பிட்டலில். அந்த ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்க சொல்லி ஏற்கனவே அனுமதி கொடுத்தாச்சாம். இவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட வேண்டியவர், இவருக்கு வந்து வருத்தம் இருக்குன்னு சொல்லி ஏற்கனவே சொல்லப்பட்டதாம் சிறைச்சாலை மருத்துவர்களால். இருந்தாலும் அது அனுமதி கிடைச்சும் கூட 10 நாட்களாக அதிகாரிகள் அவரை வந்து வெளியிலேயே அனுப்பல, ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பாமல் வச்சிருந்து 10 நாள் கழித்து தான் மருத்துவமனைக்கு அனுப்பினார்கள் என்று சொல்லி நிறைய குற்றச்சாட்டுகள் வந்து இதில் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே இதற்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் உடனடி நடவடிக்கை எடுக்கணும் என்று சொல்லி மனைவி கேட்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய கணவர் 30 ஆண்டுகளுக்கு மேலாக தாய் நாட்டுக்கு சேவை செய்தார் என்று சொல்லியும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மனைவியினுடைய பேர் வந்து முழுமையான பேர் குறிப்பிடப்படையில SPMSP சாலே என்று சொல்லி மட்டும்தான் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நினைக்கிறேன் புலனாய்வு அதிகாரியினுடைய வைஃப் என்று சொன்னால் பாதுகாப்பு காரணங்கள் இருக்குன்னு தானே, அதனால பேர் குறிப்பிடல போல இருக்கு. அதெல்லாம் ஓகே தான், 30 வருடங்கள் நாட்டுக்கு சேவை செய்ததெல்லாம் ஓகே தான், பிரச்சனை இல்லை. ஆனால் கடைசியாக செய்த வேளாண் பெரிய பிரச்சனை. இப்போ யோசிச்சு பாருங்கோ, இவர் வந்து சிறைச்சாலைக்குள்ளே வந்து இவ்வளவு கஷ்டப்படுறார் துன்பப்படுறாருன்னு சொல்லி வைஃப் வந்து கடிதம் போட்டுக்கிறார். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் ஈஸ்டர் குண்டு தாக்குதலில் வந்து உறவுகளை இழந்த குடும்பங்கள் இன்ற வரைக்கும் கண்ணீரும் கம்பலையுமா அழுது கொண்டு தான் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அதில் காயமடைஞ்சாக்கள் இப்போ வரைக்கும் வீல் சேரில் இருக்கிறார்களே இருக்கணும், கை கால் இயலாமல் இருக்கிறார்கள் இருக்கணும். எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அப்போ இப்போ 5-6 வருஷம் ஆகுது, இவ்வளோ காலமாக இவ்வளோ பாடுபட்டிருக்கணும். அப்போ சிறைக்கு இருக்கிறதா உங்களுக்கு பெரிய பாடா. எனவே ஒன்றுமே செய்ய முடியாது, உப்பு திண்டா தண்ணி குடிச்சு தான் ஆகணும், இதுதான் விதி. ஓம் தானே. அது மட்டும் இல்லாமல் இப்போ சுரேஷ் சாலே அவர்களுக்கு உரைக்கும் உள்ளுக்குள்ளே இருக்கும்போது யாருக்காக இவ்வளவு வேலைகளையும் நான் செய்தனோ அவர்கள் வந்து சுதந்திரமாக இருக்கிறார்கள், ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வெளியில் இருக்கிறார்கள். நான் மட்டும் உள்ளுக்கு இருந்து இவ்வளோ பாடுபட வேண்டியிருக்கேன் என்று சொல்லி அவர் யோசிக்கும் போது தான் செய்த எல்லா பிள்ளைகளும் ஞாபகத்துக்கு வரும் நினைக்கிறேன். ஒன்றுமே செய்ய முடியாது.
இலங்கையில் பௌத்த மதம் அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது, மிகுந்த ஒரு ஆபத்தில் இருக்கிறது, பிக்குமாருக்கு பாதுகாப்பே இல்லை, எனவே எல்லோரும் உடனடியாக தலையிட்டு பௌத்த மதத்தை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லிக்கிறதாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஆள் இல்லை, 2 பேர் இல்லை, இப்போ கனவேர் கிளம்பி இருக்கணும், கனவேர் சொல்ல ஆரம்பிச்சிருக்கணும் பௌத்த மதத்துக்கு பேராபத்து வந்துட்டாம் என்று சொல்லி. அதில் முதலாவது சொல்லிக்கிறதாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பத்திரமுள்ள சீலரத்ன தேரர். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால், அவர் ஒரு கட்சி ஒன்று வச்சுக்கார். அந்த கட்சியினுடைய பேர் என்னென்னு சொன்னால் ஜனசெத பெரமுன கட்சி. ஜனசெத பெரமுன கட்சி, அந்த கட்சி ஆட்சிக்கு வந்தால் மட்டும்தான் பௌத்த மதத்துக்கு உரிய பாதுகாப்பு கிடைக்கும் என்று சொல்லி வச்சுக்கார். அப்படி பார்த்தா இலங்கையில் எந்த காலத்திலுமே பௌத்த மதத்தை பாதுகாக்கலாம் போல இருக்கு. ஏன் சொல்லுங்க பாப்போம், அவர் ஒரு கட்சி வச்சுக்கிறது அவருக்கே தெரியுமோ தெரியாது, இப்படி ஒரு கட்சி இருக்கிறது, இனி அந்த கட்சி ஆட்சிக்கு தான் பௌத்தத்தை பாதுகாக்கணும்னு சொன்னால் கஷ்டம் என்ன. எனவே அவர் அப்படி சொல்லியிருக்கார். அதே போல் இலங்கையினுடைய முன்னாள் சபாநாயகர் கரு ஜெயசூரிய, அவரும் ஒரு கட்சின்னு வச்சுக்கார், ஏதோ ஒரு கட்சின்னு வச்சுக்கார். அவர் என்ன சொல்லி வச்சுக்காருன்னு சொன்னால், அவர் ஆட்சிக்கு வரதை பற்றி ஒன்றும் சொல்லலை, சும்மா ஜென்ரலாக சொல்லி வச்சுக்கார். இலங்கையில் பௌத்த மதத்துக்கு ஆபத்து வந்திருக்கிறது, பிக்குகளுக்கு ஆபத்து வந்திருக்குது, எனவே எல்லாரும் காப்பாற்றணும் என்று சொல்லி அவர் ஒரு தரவொன்று கொடுத்துக்காரு என்று சொன்னால், இலங்கையில் பதிவு செய்யப்பட்ட 12,235 விகாரைகள் உள்ளன. பதிவு செய்யப்பட்ட 12,235 விகாரைகள் உள்ளன. இவ்வளவு விகாரைகள் இருக்குத்தானே, இது காணாதா? பிறகு என்னப்பா தமிழாக்கள காணியலை பிடிச்சி அட்டாத்தா பிடிச்சி அதுக்குள்ளே கொண்டு வந்து விகாரைகளை கட்டுறியல்? அதுதான் ஏற்கனவே 12,235 விகாரைகள் இருக்கு, அது காணாதா? இந்த விகாரைகளை சேர்ந்த 42,000 பிக்குகள் இருக்கிறார்களாம் இலங்கையில். 42,000 பிக்குகள், அவர்களுக்கு ஆபத்து வந்திருக்கிறது, எனவே அவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி இலங்கையினுடைய முன்னாள் சபாநாயகர் கரு ஜெயசூரிய அவர்கள் சொல்லியிருக்கின்றார். இவரை மாதிரி நிறைய பேர் சொல்லிக்கொண்டு விடினோம். இப்போ கடந்த ஒரு 4-5 நாளாக பார்த்தீங்கன்னு சொன்னால் பௌத்தம் அழிய போதுன்னு சொல்லி ஒரே மாற்றி சொன்னபடி நான் நினைக்கிறேன் எல்லாருமா சேர்ந்து ஏதோ பிளான் பண்ணிக்கிறோம் போராடக்கு. இப்போ என்ன பிளான்னு தெரியலை, பொறுத்திருந்து பார்ப்போம். மாகாண சபை தேர்தல்கள் நடக்கின்ற போது வடமாகாண சபை தேர்தலுக்காக வடமாகாண சபை முதலமைச்சருக்காக தான் போட்டி போடப் போவதாக இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சுமந்திரன் அவர்கள் சொல்லியிருக்கின்றார். நேற்று ஞாயிற்றுக்கிழமை கொழும்பிலிருந்து வெளிவருகின்ற ஒரு தமிழ் நாளிதழ் ஒன்றுக்கு அவர் பேட்டி ஒன்று வழங்கியிருக்கிறார். அந்த பேட்டியில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கார். அதில் ஒன்றுதான் இது, முதலமைச்சர் பதவிக்கு தான் போட்டி போடுவதற்கு தயாராக இருப்பதாக சொல்லியிருக்கின்றார். என்ன சொன்னவர் என்று சொன்னால், பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் இருக்கார் தானே, அவர் போட்டி போட்டால் ஓகே, ஆனால் அவர் போட்டி போடலை என்று சொன்னால் நான் போட்டி போடுறேன் என்று தான் சொன்னவர். ஆனால் ஸ்ரீதரன் எம்பி ஏற்கனவே அறிவிச்சுக்க தான் போட்டி போட தான் விரையில் என்று சொல்லி, அதனால் இயல்பாகவே சுமந்திரன் அவர்கள் தான் போட்டி போடுவார் தமிழரசு கட்சி சார்பாக என்று சொல்லி இப்போ உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே சுமந்திரன் அவர்களுடைய இந்த கருத்து சம்பந்தமாக மக்களாகிய நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதை மறக்காமல் கீழே எழுதுங்கள். அடுத்ததாக இன்றைய கருத்தோவிய பகுதி. இன்றைக்கு 2 கருத்தோவியங்கள் பார்க்க போகிறோம். அதில் முதலாவது கருத்தோவியம் பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ் நூலக எரிப்பு சம்பந்தப்பட்ட கருத்தோவியம். உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு ஜூன் மாதம் 1ஆம் தேதி 1981ஆம் ஆண்டு மே மாதம் 31ஆம் தேதி இரவு ஆரம்பித்து பிறகு ஜூன் மாதம் 1ஆம் தேதி காலம் வரைக்கும் யாழ் நூலகம் என்ன பாடுபடுத்தினார்கள் அப்போ ஆட்சியில் இருந்தவர்கள் என்று சொல்லி எங்கள் எல்லாருக்குமே தெரியும். அது ஒரு துயரமான சம்பவம், என்றைக்குமே ஆறாத ஒரு வடு. அது சம்பந்தமாகத்தான் இந்த கருத்தோவியம் வரையப்பட்டிருக்கிறது. இதில் ஆச்சரியமான விஷயம் என்னென்னு சொன்னால், இது ஏஐ மூலம் உருவாக்கப்பட்ட ஒரு கருத்தோவியம். இதை உருவாக்கி தன்னுடைய ஃபேஸ்புக்கில் பகிர்ந்திருக்கிறதாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரசாத் வெலிகும்பர என்று சொல்லப்படுற ஒரு சிங்கள நண்பர் ஒரு ஆள். அவர் தான் இதை தானே உருவாக்கி பகிர்ந்துக்கார். கீழே கொஞ்சம் பேர் சிங்களத்தில் தேவையில்லாத கமெண்ட்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருக்கணும். சிங்களாக்கள், அது வேறு பிரச்சனை. இருந்தாலும் ஒரு சிங்கள ஆள் சிங்கள நண்பர் ஒரு ஆள் இந்த ஒரு படத்தை உருவாக்கி போட்டது உண்மையில் ஆச்சரியமாக இருந்தது. அவருடைய பேர் பிரசாத் வெலிகும்பர என்று சொல்லி தன்னுடைய ஃபேஸ்புக்கில் போட்டுக்கார். அதில் தான் நடத்தினான். இது முதலாவது கருத்தோவியம். 2வது கருத்தோவியம் பார்த்தீங்கன்னு சொன்னால், மஹிந்த ராஜபக்ச இருக்கார் தானே, அவர் செங்கம்பளம் விரிக்கிறார். செங்கம்பளம் விரித்து கொண்டு போகிறார். பின்னால் நடந்து வரதாரன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஒரு பௌத்த பிக்கு நடந்து வாரார். கீழே அந்த செங்கம்பளத்துக்கு கீழே பாருங்கள் எத்தனை பேர் கிடந்து நசீனம் என்று சொல்லி இந்த பிக்குமார் செய்கிற அநியாயத்தை இதை விட தெளிவாக யாராலும் வரைய முடியாது. இது தமிழ் ஓவியர் செல்வன் அவர்கள் வரைந்த ஒரு கருத்தோவியம். எனவே மஹிந்த ராஜபக்ச பிக்குமாருக்கு செங்கம்பளம் விரித்து கொண்டு போகிறார். அப்படி இருக்குது காலம். எனவே இந்த 2 கருத்தோவியங்கள் மற்றும் இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.